பைபிள் வசனங்களை வச்சு தான் காட்டுறார். கடைசியில் கடவுள் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இயேசுவை நீ நம்பினியா நம்பலையான்னு பார்க்க மாட்டார். நீ எந்த கடவுளை கும்பிட்றன்னு அவர் பார்க்க மாட்டார். நீ அன்பானவராக வாழ்ந்திருக்கிறியாங்கிறத மட்டும்தான் பார்ப்பார். அதை வச்சு தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுக்குறதா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சிஸ்டர் நிவேதிதா, கிறிஸ்தவத்தை விட்டுட்டு இந்துவாக மாறிய சிஸ்டர் நிவேதிதா இப்போ பரலோகம் சொர்க்கம்தான் போயிருப்பாங்களே தவிர நரகம் போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதை பைபிள் மூலமாகவே ஒரு கிறிஸ்தவர் நிரூபிச்சிட்டார். சரியா? சரியில்லை லெனின் ஐயா, நீங்க சொல்றது எதுவுமே சரியில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க நீங்க நல்லது மட்டும் பண்ணா போதும், இயேசுக்கு ஏத்துக்கலைனாலும் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவர் சொன்னாருன்னு. ஏதோ ஒரு கிறிஸ்துவர் உங்க வீடியோல மெசேஜ் டைப் பண்ணி போட்டா அது கிறிஸ்டியானிட்டியா சொன்னது அர்த்தம் இல்ல. ஏதோ கிறிஸ்டியவர்களா இருக்கிறவங்க ஏதோ உங்க வீடியோக்கு ரிப்ளை பண்ணணும்னு பண்ண மெசேஜ் வேணா அதை எடுத்துக்கலாமே தவிர அதுதான் கிறிஸ்டியானிட்டி சொல்றதாவும் இல்ல அதுதான் பைபிள் சொல்றதாவும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேற யாரும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கடவுள் வெறும் இந்த நல்ல மனிதர்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றது, கருணையா இருக்கிறது, அன்பா இருக்குது, இந்த பேசிஸ்ல வச்சு உங்களுக்கு பரலோக நரகம் டிசைட் பண்றதே இல்லை. இது பைபிள் சொல்லவும் இல்லை. அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்லாம் அவர் அன்பா இருக்கணும், இதுவா இருக்கணும்ன்றது இதெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய பண்புகள்ல இதுவும் ஒன்று. இதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் சொல்றவங்களுக்கு பேசிக்கா இருக்க வேண்டிய பண்பு அப்படின்றத அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த வெறும் ஹெல்ப் பண்றது, அன்பா இருக்கிறது, சாப்பாடு போடுறது, ஆதரவற்றவர்களை பாதுகாக்கிறது இப்படி பண்ணா மட்டும் பரலோகம் போயிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, வேதத்தின்படி இல்லை. ஓகேங்களா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம்னு வேதம் தெளிவாக சொல்லுது. நான் வேணா உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், அப்ப தெரிஞ்சுக்கிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறேன் பாருங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் இருக்கு. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட். இந்த நிவேதிதா இந்துவா கிறிஸ்டியனா இருந்து இந்துவா மாறினாலும் அவர்கள் பரலோகத்தில் இப்ப இருப்பார்கள்ன்றீங்களே, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் பரலோகமும் நரகமும் பொதுமக்களுக்கு ஓபன் பண்ணப்படவில்லை. இது தெரியாம நான் பரலோகம் போனேன், நான் பரலோகத்தை பார்த்தேன், நான் நரகத்தை பார்த்தேன் இப்படி சொல்றவங்க எல்லாமே பொய்யர்கள். அதே போல நீங்களே கற்பனை பண்ணிட்டா அவங்க பரலோகம் போயிருப்பாங்க, நரகம் போயிருப்பாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த பரலோகமும் நரகமும் பொதுமக்களுக்கு நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ணப்பட போகுது. டில் த டைம் ரெஸ்ட் இன் பீஸ் என்ற இடத்துலதான் எல்லாருடைய சோலும் இருக்கும். எல்லாருடைய நீங்க அப்படி இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ்ன்றது ஒரு பாதாளம். அது எங்க இருக்குன்னா கடலுக்கு அடியில 2 பகுதியா இருக்கிறது. இது மேல் பாதாளம், கீழ் பாதாளம்னு இருக்கு. அதாவது டார்ச்சரஸ் பிளேஸ்ன்ற ஒரு இடமும் ரெஸ்ட் இன் பீஸ் என்ற ஒரு இடமும் இருக்கு. ரெஸ்ட் இன் பீஸ் யாருக்குன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருந்து மரித்தவர்களுக்கு அந்த ரெஸ்ட் இன் பீஸ். அது எதுன்னா அது ஒரு டெம்பரவரி பிளேஸ். டில் ஜட்ஜ்மெண்ட் டே வர வரையும், ஜட்ஜ்மெண்ட் டே வர இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா அதுல இருந்து 1007 வருஷம் ஆகும் அந்த இடத்துல இருந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வர. சோ ரெஸ்ட் இன் பீஸ் யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற அந்த பாதாளம். அது மேற்பாதாளம். கீழ் பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுறது கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து தங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு இந்த கீழ்பாதாளம் ஆகிய டார்ச்சரஸ் பிளேஸுக்கு நீங்க போவீங்க. உங்க ஆத்துமா அங்க போகும். அங்க போயிட்டு உங்களுடைய உணர்வுகள்லாம் இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க டில் ஜட்ஜ்மெண்ட் டே வரையும். இது இங்க டெம்பரவரி பிளேஸ்னுடைய டார்ச்சர். ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறமா இது நித்திய நரகத்துக்கும் நித்திய அக்கினி கடலுக்கும் பங்கடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரைய வெயிட் பண்ணிருந்து திருப்பி மறுபடியும் நித்திய டார்ச்சரஸ் பிளேஸ்க்கு நீங்க போவீங்க. ஸோ இப்படி ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற இடமே இப்படி இருக்கு. அதே போல இந்த பரலோகமும் நரகமும் இன்னும் ஓப்பனே பண்ணப்படலை. பரலோகம் எப்போ ஓப்பன் பண்ணப்படும்? ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறமா தான் பரலோகம் பொதுமக்களுக்கு ஓப்பன் பண்ணப்படும். அது வரை யாரும் போக முடியாது. எல்லாருடைய சோலும் ரெஸ்ட் இன் பீஸ் RIPன்னு எழுதுறீங்களா, அந்த இடத்துல பாதாளம் அந்த இடத்துல இருக்கும். மேல் பாதாளம், கீழ் பாதாளம். மேல் பாதாளத்துல
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அமைதியா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா கீழ்பாதாளம் அப்படின்ற இடத்துல வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுது. அதுதான் டார்ச்சரஸ் பிளேஸ். அங்கேயே அவங்களுக்கு வேதனையும் இருளும் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம். ஸோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்னன்னா அவங்க வந்து பரலோகம் போயிருப்பாங்க அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இதுல வேற 20 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லி இப்போ வந்து பைபிள்ல குறை சொல்றதுக்கு வந்துட்டீங்க. சரி, அடுத்தது என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். அது எதை காட்டுது? கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி கொண்டிருக்கிற இந்துக்களுக்கும் சொர்க்கத்தில் பரலோகத்தில் இடம் உண்டு. அல்லாவை வணங்குகிற முஸ்லீம்களுக்கும் அந்த பரலோகத்தில் இடம் உண்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் பரலோகத்தில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது, உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஏன்னா இயேசுவை நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது கடைசியில் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. இயேசுவை நம்பாதவங்களும் பரலோகம் போகிறாங்க. இதை ஒரு கிறிஸ்தவர் பைபிளை வச்சே நிரூபித்து காட்டிட்டார் நமக்கு. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், இந்த கிறிஸ்தவரை பைபிளை வச்சு உங்களுடைய அடிப்படை கோட்பாடு தப்புங்கிறத நிரூபிச்சிட்டார். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறுன்னு பைபிளை வச்சு காட்டிட்டார். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் பரலோகத்தில் இடம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஒவ்வொருத்தர் கதவையாக போய் தட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பரலோகத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த மதம் மாற்றும் வேலை, அதை நிறுத்துறீங்களா இன்னையோட? அதெல்லாம் நிறுத்த முடியாது ஐயா. ஐயா, நாங்க மதம்லாம் மாத்தல, மனம் மாறணுன்ற சுவிசேஷத்தை தான் நாங்க அறிவிக்கிறோம். உடனே மதம் மாத்திர வேலையை நிறுத்துறீங்களா? நாங்க மதம் மாத்திர வேலை எல்லாம் செய்யல, ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா தான் நீங்க பரலோகம் போக முடியும்ன்ற இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை உலகத்துல எங்கேயும் போய் நாங்க சொல்லுவோம். இது கடவுளுடைய கட்டளை, பிரதான கட்டளையா இருக்கு. புரியுதுங்களா? இதோ உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதுனால நாங்க நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, யாரு வேணா, இந்து வேணா போலாம், முஸ்லீம் வேணா போலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வேணா போலாம், எல்லாரும் போறாங்க பரலோகம், அதனால இயேசு நாமத்துல ஏத்துக்கிட்டா தான் இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டினே சொல்லிட்டாரு, இது ப்ரூவ் பண்ணிட்டாருன்ட்டு எல்லாம் சொல்றீங்களே. முதல்ல பைபிள ஒழுங்கா படிச்சு, நீங்களும் படிக்க மாட்டீங்க, மற்றவங்களும் படிக்க விட மாட்டீங்க. எதையாவது சொல்லி கிறிஸ்டியானிட்டியில பைபிள்ல தப்பு அப்படின்னு சொல்றதுதான் உங்க நோக்கம். முதல்ல அந்த எண்ணத்தை மாத்துங்க. உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், யாரெல்லாம் பரலோகம் போவா, யாரெல்லாம் நரகம் போவா. நான் ஏன் இப்படி வாசிக்கிறேன், யாரெல்லாம் நரகம் போவான்றது வாசிக்கிறேன். அப்போ மீதி பேர் யாரெல்லாம் பரலோகம் போவான்னு தெரிஞ்சுங்க. பரலோகம் போறவங்க சிம்பிள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் பரலோகம் போவாருங்க. இயேசு விசுவாசியாத எல்லாருமே நரகம் போவாங்க. அதுல லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்கு, டாப் லிஸ்ட். நான் வாசிக்கிற பாக்குறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல வாசிக்கிற கேளுங்க, யாரெல்லாம் நரகத்துக்குள்ள போறாங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போ இதுல யாரெல்லாம் வராங்க பாருங்க, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ. அப்புறம் அவிசுவாசிகள், அவிசுவாசிகள்னு அர்த்தம் இயேசுவை விசுவாசிக்காதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. அருவருப்பானவர்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்க. கொலைபாதகர், கொலை பண்றவங்க. விபச்சாரக்காரர், விபச்சாரம் பண்றவங்க. சூனியக்காரர், சூனியம் வைக்கிறவங்க. விக்கிரக ஆராதனைக்காரர், இதுலதான் நீங்க பார்க்கணும், இந்த இந்துசுவல் ஃபுல்லா வந்துருவாங்க. இந்து மதத்தில் உள்ள மொத்த பேரும் இதுல அடங்குவாங்க. ஏன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அவர்கள். கடவுளுக்கு இணையான பொருளை வைத்து ஆராதனை செய்கிறவர்கள், மரத்தை வைத்து, கடவுளுக்கு ஒப்பாக மிருகங்களை வைத்து ஆராதனை செய்கிறவர்கள். ஆக மொத்த உயிரில்லாததையும் உயிரற்றதையும் வச்சு ஆராதனை செய்வாங்க. இல்லைன்னா விலங்குகளுக்கு கடவுளுடைய மகிமையை செலுத்துவாங்க. இதுதான் பேர் விக்கிரக ஆராதனைக்காரர். அவங்களும் நரகம் தான் போவாங்க. அப்புறம் பொய்யர், பொய்யர்னா உங்களா மாதிரி ஆளுங்க. வேதம் உண்மைன்றதை நீங்க பொய்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களா மாதிரி பொய்யரும் கண்டிப்பா நரகம் தான் போவார்கள். இதை நான் சொல்லலைங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படியெல்லாம் இல்ல. தெளிவா போடுறது லிஸ்ட், யாரெல்லாம் இதை பண்றீங்களோ, ஈவன் நான் அதை பண்ணாலும் நரகம் தான் போவேன். பயப்படுறவர்களா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, அருவருப்பானவரா இருந்தாலும் சரி, கொலைபாதகரா இருந்தாலும் சரி, விபச்சாரக்காரராக இருந்தாலும் சரி, சூனியக்காரராக இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தாலும் சரி, பொய்யரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும்
எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஸோ லிஸ்ட் கிளியரா இருக்கு. ஸோ திருப்பி இந்துஸ் போகலாம், முஸ்லீம் போகலாம், கடவுளே இல்லாதவங்க போகலாம். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ஆன்லைன்ல மற்ற பைபிளை படிக்காத, பைபிளை பத்தி தெரியாத மக்களை ஏமாத்தாதீங்க. இதுக்கு பேர் தான் பொய்யர். பொய்யர்னா விளக்கம் தெரியுதா? இந்த மாதிரி பொய்ய சொல்லி பரப்புறவங்க தான் பொய்யர்கள். இவர்கள் பொய்யரும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பிசாசு அவங்களை ஏற்கிறான்னு அர்த்தம். ஸோ லெனின் சொல்றது எல்லாமே பொய். புரிஞ்சுதுங்களா? ஸோ பரலோகம் போற லிஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் போக முடியும். அதனால தான் அவர் சொல்லியிருக்கார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் தான் வழி. காண முடியாத தேவன் இடத்துல நம்ம போய் அந்த ஜோதியில ஐக்கியம் ஆகணும்னா, இந்த உலகத்துக்கு ஜோதியாய் வந்த, உலகத்துக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதே தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேணும், பரலோகம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல நான் நரகத்தான் போவேன்னா, இப்ப சொன்ன லிஸ்ட்ல தான் நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நரகம் தான் போவீங்க. நான்லாம் சொல்ல வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நானே இருந்தாலும் போக முடியாது. இந்த லிஸ்ட்டை யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது கடவுள் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்க. கடவுளுக்கு மட்டும் தான் பொருந்தும், மீதி பேரெல்லாம் கிடையாது. இது ஒரு தடவை சொன்னவர் தான். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். சொன்னதான் மாற்றவே மாட்டார். இதன்படிதான் நடக்கும். இப்படிதான் நரகமும் பரலோகமும் பிரிச்சு வச்சிருக்காரு. நீங்க பரலோகம் போனதுதான் தேவனுடைய விருப்பம். இயேசுவை அறிந்து கொண்டா மட்டும்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படும். ஏன் அப்படின்னா, பாவம் நான் என்ன, பாவம் எப்படி தோன்றியது, இந்த பாவத்துல இருந்து எப்படி விடுதலை படுறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. வேணா நான் அடுத்த வீடியோல பாவத்தை குறித்து போடுறேன். ஏன்னா இவரு இந்த லெனின் இஷ்டத்துக்கு எதையா பேசிட்டு போவாரு. டைம் வேற அதிகமா போறதுனால நெக்ஸ்ட் வீடியோல பாவத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வானலத்தோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், முழங்கால் யாவும் முழங்கும்படியான நாமம் அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு. இயேசு என்ற நாமத்துக்கு மட்டும்தான் எல்லா மகிமையும் கனமும் நம்ம செலுத்த வேண்டும். அவர் நாமத்தில தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவே தெய்வம். அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏத்துக்கிட்டு, அவர் நமக்காக என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில பலியானார் அப்படின்றத விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடக்கும். நான் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பாவம் செய்யாதபடி இந்த வேதத்தை கொண்டு அனுதினம ரட்சிப்புல இருக்கும் பொழுது எதிர்கால ரட்சிப்பாகிய மீட்பை உங்களுக்கு தந்து இந்த உலகத்திலிருந்து கொண்டு போய் உங்களை பரலோகத்துல அவரோடு கூட இருக்கும்படியா அவர் உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ் சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க.